தமிழ்நாட்டின் தலைநகரம். இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ஃபேமஸான 3 விஷயம் நம்மளை சுற்றியே தான் இருக்கும். ஆனால் அது நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. கஷ்டம்னா கிடைக்காதுன்னு சொல்லவே இல்லை, கிடைக்கும். 100ல் 1 2 கிடைக்கும். அந்த 3 ஃபேமஸான விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க? உண்மைதான், நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் ஃபேமஸ் தான். ஆனால் நான் சொல்ல வந்த ஃபேமஸ் என்ன தெரியுமா? 1, வெர்ஜின் பொண்ணு. நல்ல புள்ள மாதிரியே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க பண்ணுறது யாருக்குமே வெளியே தெரியாது. 2, உண்மையான ஃப்ரெண்டு. கூடவே தான் இருப்பான், ஆனால் சமயம் பார்த்து முதுகில் குத்திட்டு போயிடுவான். 3, கண்டிஷன்ஸ் இல்லாத டூலெட் வீடு. நீங்கள் ஒரு தெருவுக்குள்ளே போனீங்கன்னா 10-15 வீடாச்சும் டூலெட் போட்டிருக்கோம். ஒரு வீட்டுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ். இந்த 3மே உண்மையிலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இங்கே ஒருத்தனுக்கு 3மே கிடைச்சும் அவன் மூஞ்சில் சிரிப்பே இல்லைங்க. பாவம் இல்லை? வாங்க, அவன் எதனால் சோகமாக இருக்கான்னு பார்த்தரலாம். எந்திரா டே, எந்திரா ஜூலியை பார்க்க போகணும். எந்திரா டே, வாடா போகலாம், டைம் ஆயிடுச்சுடா. ஜூலி வாழ்ந்தடா, நீயே போய் கூட்டிட்டு வா போ. போடா. சரி ஓகே, உன் வண்டி சாமி எடுத்துக்கிறேன். வரதுக்கு லேட்டானாலும் ஆகும், பார்த்துக்க சரியா? ஹாய்ப்பா, சொல்லுமா. சீக்கிரமாவே வர மாட்டல நீ? இப்ப என்ன டைம் ஆகுது? சாரிம்மா. சரி, என் கூட வா. ஏய், நான் ஜூலியை பார்க்க போகிறேன். ஏதோ நீ கூப்பிட்டேன்னு தான் நான் வந்தேன். என்ன, ஜூலியை பார்க்க போறியா? என்னை விட ஜூலி உனக்கு முக்கியமா போயிட்டால? சார் என்னை கண்டுக்கிறதே இல்லை. அப்படி இல்லைம்மா, அவளை பார்த்து ஒரு நாள் ஆச்சு. ஓ, சாருக்கு அவளை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதுல்ல? அவ தான் உனக்கு முக்கியம் இல்ல? அப்படிலாம் இல்லைம்மா. நீ அவளையே கட்டிக்கோ, அவளையே வச்சு குடும்பம் நடத்திக்கோ. என்ன ஆளை விடுறா சாமி. இவன் எப்போவுமே இப்படி தாங்க. அவளே சண்டை போடுவா, அவளே சமாதானமாயிடுவா. ஆனால் அவள் சொன்ன மாதிரி எனக்கு ஜூலி தாங்க ரொம்ப முக்கியம். ஜூலி ஜூலி ஜூலின்றது தனி ஒரு ஃபீலுங்க. அது பழகி பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். எல்லாம் பேசியாச்சு சார். ஆமாங்க சார். 30,000 சொன்னாங்க. 20,000 ஃபைனல் பண்ணிட்டேன் சார். 10,000 கம்மி பண்ணி கொடுத்துரு சார். ஆமாங்க சார். ஈவினிங் வந்து ரூமை பாருங்க சார். இல்லை வேற யாராவது வந்துடுவாங்க. ஓகே சார். சார் அப்புறம் நம்ம கமிஷன் சார். ஓகே 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 சார். ஓகே சார். ஓகே சார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா கூட ரூம் வேணா சொல்லுங்க சார், முடிச்சிருவோம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே பிரதர், ஆ? எங்கே போகிறீங்க? இல்லை, டூலெட்னு போர்டு போட்டிருந்தது. டூ லைட்டா? மறுபடியும் போட்டானுங்களா இவனுங்களா? இந்த மாதிரி டூ லைட் போட்ட வீட்டுக்கெல்லாம் நேராக வந்துடாதீங்க. ம். ஏமாத்திடுவாங்க. சரியா? சரிண்ணே. நீங்கள் பேச்சுலர் தானே? ஆமாம், பேச்சுலர் தான்.
ரோட்ல வரும்போது பார்த்துருப்பீங்க செவரெல்லாம் ம். வெள்ளை நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்கல்ல ஆ. அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி கேட்கணும் நீங்க. சரி அதெல்லாம் விடுங்க, அது என் நம்பர் ம், தான். ம். பேச்சுலரா? ஒரு நிமிஷம். ஜி சொல்லுங்க ஜி. ஜி கம்மியான வாடகைக்கு வீடு கேட்டிருந்தேனே ஜி. ஜி நீங்க கேட்குற ரெண்ட்லலாம் சிட்டியில் வீடு கிடைக்காது ஜி. ஜி ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஜி. ஜி ஒன்று பண்ணுங்க, உங்க பொட்டி பொடிக்கை எல்லாம் தூக்கிட்டு ஆவடி அம்பத்தூர்னு போங்க. அங்க ஏதாவது வீடு கிடைச்சதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்து பேசி முடிக்கிறேன். சரி ஜி, பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஜி ஓகே ஜி. ஜி மறக்காம சொல்லுங்க. ஓகே ஜி ஓகே ஜி. பிரதர் எந்த மாதிரியான வீடு கேட்டீங்க? பேச்சுலரு. பக்கத்து ஏரியால சரி. 2 பெட்ரூம், ம். ஒரு ஹால், ம், ம். ஒரு கிச்சன், பக்கத்திலே அட்டாச் பாத்ரூம் வித் ம். பால்கனி. ஓகேவா? சரிண்ணே. நேத்து தான் வந்து ஒருத்தர் கேட்டு போனாரு. நீங்க வேற ஆள் பார்க்க டீசெண்டா இருக்கீங்களா, அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். போலாமா? போலாம். வாங்க. நான் இருக்கும்போது டூ லேட்டா? கோயால. ஹலோ. ஹலோ யாருப்பா? சார், வீடு வாடகைக்கு பார்க்க வந்தேன். ஆ? ஆ, எங்கே சார் இருக்கீங்க? அங்கேயே தான்ப்பா இருக்கேன். ஹாய். ஹாய் சார். இவனா? இவன ஆ? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்னையா? அப்படிலாம் இருக்காது சார். ம்? அதே தாடி, அதே கண்ணாடி. டவுட்டா இருக்கு. உன்னை ஓ, உனக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லை சார். ஓ, அப்போ குழந்தைங்க? ம்,
சரி சரி விடு விடு. ஆமா, வீடு யாருக்கு? எனக்கு தான் சார். ஆ, எத்தனை பேர் தங்க போறீங்க? நான் ஒருத்தன் தான் சார். அப்பப்போ ஃப்ரெண்டு வந்து போவான். ஓ, மேலே சிங்கிள் ரூம் தான். பார்த்து பிடிச்சிருந்தா வந்து சொல்லு. சரிங்க சார். ஹச். நல்லா தான் இருக்கு. சொல்லுமா. என்னடா சென்னைக்கு வந்துட்டியா? எப்போ வந்த? வீடு பார்க்கணும்னு சொன்னியே, பார்த்துட்டியா? பார்த்துட்டே இருக்கேன். இரு, அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு நான் கூப்பிட்றேன். ஆ சரி. ஃபோன்ல ஃபோன்ல யாரு? ஃப்ரெண்டு. அப்படியா? ஃப்ரெண்டுனா? ஓ. என்ன? என்னது இது? ஒரு மாதிரி இருக்கே. அண்ணே அண்ணே என்னண்ணே பகல்லையே தூங்குறீங்க? எலும்பு கூட்டுக்குன்னே அளவெடுத்த மாதிரி ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு. ஆள் ஆமாண்ணே, நல்லா புது கண்ணாடி பேண்ட் போட்ட தான். தேவாங்க மாதிரி இருக்கான். அது இருக்கட்டும், கண்ணகி சிலை எங்கண்ணே இருக்கு? யோ, நானே எனக்கு ஒரு கண்ணகி கிடைக்கலையன்ற சோகத்தில் இருக்கேன். என்கிட்ட வந்து கண்ணகி சிலை எங்கன்னு கேட்குற. அப்படியே நீ பாட்டு நேராக போ. எங்கிட்டாண்ணே? ஆனால் சிலை இங்கே தான் இருக்குது. எது இங்கிட்டா? எங்கன்னு தெரியலையே, இங்கிட்டே போவோம். யோ யோ, சிலை இந்த பக்கம் இருக்குன்ற மங்கூஸ் பாண்டே அந்த பக்கம் போயிட்டுருக்கேன். யாரு? ஹலோ. ஹலோ மச்சி. சொல்டா. நான் நேற்று புது வீட்டுக்கு வந்தேன்லடா. ஆமாம். இப்போது குளிக்கும்போது ஏதோ இருக்குடா பாத்ரூம்குள்ளே. அப்படியா? ஆமாம். என்னன்னே தெரியலடா, அது ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த வரேன் இரு.
டேய் ஆ எங்கடா அது? பாத்ரூம்லடா. பாத்ரூம்லையா? ஆ ஆமாண்ணா. வா போலாம். டேய் பார்த்துடா. டேய் நாய்க்குட்டிடா அது. இதை போய் அது இருக்கு இது இருக்குன்னு பயந்துக்கிட்டு போடா. டேய் அந்த பக்கம் போவாத, வா. நில்லு நில்லு நில்லு, அங்கேயே நில்லு. தோ வந்துட்ட, நில்லு. ஜிஜிஜிஜு. ஜிஜிஜிஜு. குட்டிமா, செல்ல குட்டிடா அது. குளிர்தாம்மா? ஆமா, இது எப்படி உன் பாத்ரூம்குள்ள வந்தது? ஏய், கதவை திறந்து வச்சுட்டு தானே குளிச்ச? டேய் இல்லைடா, மூடி தாண்டா வச்சுருந்தேன். வந்ததும் வந்துருச்சு, இதை நம்மளே வச்சுக்கலாமா? பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? ஒன்று பண்ணலாமா? வா, இதுக்கு போட வேண்டியதை போட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம். போகலாமா? புரியலையே. அது ஊசி தான். ஓ சரி வா போகலாம். வீடை சிட்டி உள்ள வைக்க மாட்டியா? இப்படி காட்டு உள்ள எடுத்து வந்து வச்சிருக்க. வாடகை கட்டுறவனுக்கு தாண்டா தெரியும் அதெல்லாம். கடவுளே, எல்லா உயிரையும் நல்லா பார்த்துக்குப்பா. சொல்லுங்க, பைரவருக்கு என்ன ஆச்சு? பைரவரா? யார் சார் அவரு? இதோ கையில் வச்சிருக்கீங்களே அவர்தான். சார், நாய்க்குட்டி சார் அது. வாயிலே போடு. இவங்களெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. சாரி சார். இவங்கெல்லாம் பைரவ கடவுள். இவங்க கோமாதான் நந்திகள். இவரு யோகக் கடவுள். என்னைப்பார் யோகம் வரும், கேள்விப்பட்டதில்லையா? இவரு விநாயகக் கடவுள். இவங்க முருகர் வாகனம், மயில் வாகனம். இவர்தான் பைரவர். இதோ இருக்காரு பாத்தீங்களா? கடவுள் கோச்சிக்கிட்டாரு. கொடுங்க. சரியா சொன்னீங்க சாமி. அச்சி டாக்டர், இவனை நல்லா செக் பண்ணுங்க டாக்டர். வந்ததுலேருந்து ரொம்ப டல்லாகவே இருக்கான். ஒருவேளை தண்ணியில் நனைஞ்சதால டல்லாக இருக்கானோ? பைரவா, என்னடா என்னடா சொல்லு. என்னடா சாப்பிட்ட காலையில்? தயிர் சாதமா? டாக்டர், இந்த பைரவ கடவுள் ஒரு நாள் எங்கள் வீட்டில் திடீர்னு அவதரிச்சிட்டாரு. எப்படி வந்தாருன்னே தெரில, இல்லடா? திடீர்னா? உங்களுக்கும் பைரவருக்கும் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, சரியா? நிகழ்வா? ஆ ஆமாம் சாமி. சாரி டாக்டர். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, போச்சு, ஆரம்பிக்க போகிறேன். நம்ம ஒரு டீ சாப்பிட்டு வந்துட வேண்டியது தான். ஏதாச்சும் போகிறானோ? தம்பி தம்பி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும். ஆ எப்போ நான் வாயிலே சொல்லிடுறேன், ஃப்ளாஷ்பேக்லாம் போக மாட்டேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டிக்காரன் ஒரு நாயை அடிச்சு போட்டு போயிட்டான். சரி பைரவரை காலில் ஏற்றிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் போய் அந்த பைரவை எடுத்து மடியில் வச்சு காலை மடக்கி நீட்டி தடவி கொடுத்தேன். உடனே அதுக்கு சரியாயிடுச்சு. பாசமாக போகும்போது 2 நக்கிட்டு ஓடிடுச்சு. அந்த நன்றி கடனுக்காக தான் அவன் உங்ககிட்ட வந்திருக்கான். வளர்ந்ததுக்கப்புறம் அவன் உங்களை பார்த்துப்பான். ஆனால் நீங்கள் தான் அவனை இப்போ பார்த்துக்கணும். கவலையே படாதீங்க சார். அவனை ஒழுங்காக பார்த்துக்கிறானோ இல்லையோ, பைரவரை நல்லா பார்த்துப்பான். அது சரி. பிடிங்க பைரவரை. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வாங்க. எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்துடலாம். டாக்டர், நீங்கள் அந்த ஆன்மீகம் ஜோதிடம் ஏதாவது
சிச்சி யோ யோ நான் கருமம். எப்படி ஓரமா தான் கட்டி வைக்கிறது டேய் பட போடாவா அங்கங்க அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு எப்படியா நடந்து போறது உன் மேலேயே போச்சு போட. பாத்திரா மிச்சிட போறீங்க. நாத்தம்டா என்னடா இது? மூக்கு பத்திட்டே போடா. ஏய் ஐயோ ஒண்டே வர. வாங்கடா இவனுங்களை இப்படியே விடக்கூடாது. எங்கடா அவன் காணோம்? ம் அது இருக்காண்டா வாங்க. பெரிய தங்கப்பல்லு பாலிஷ் போட்டு தேய்க்கிறாரு. ஓனரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க பையன் ஓவரா பண்றான் எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான் அவனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான். போறப்பெல்லாம் காலைல கிடைக்குது முறைச்சி வேற பாக்குது. என்னன்னு கேளு. ஓனரு எனக்கு என்ன தெரியுமா, என்னோட 3000 ஷூ ஒன்னும் பண்ணிச்சு தெரியுமா உனக்கு? யோ ஓனரு என் பேண்டெல்லாம் கழிச்சிருச்சு பாரு. என்னடா சொல்றீங்க? அந்த பையனா? அந்த பையன் ரொம்ப சாதுவாச்சடா. என்ன ஓனர் லூசு மாதிரி பேசுற நாய் ஓனரு ஏய் யாரா நாய் வேணான்றா? ஐயோ ஓனர் நான் உன்ன நாய் சொல்ல அவன் வளர்க்குற நாயை சொல்றேன். என்னது நாய் வளர்க்குறானா? ஆமா ஆமா ஃபாரின் பிரீடா இல்ல நாட்டு நாயா? ரொம்ப முக்கியம் அவன் நாயை வளர்க்கறது கூட உனக்கு தெரியல. தெரியாதுடா. அது என்ன கலர்னு கூட தெரியாது. நாயா நீ சரி வா கேப்போம். பூ, உனக்கெல்லாம் சொந்தமா வீடு வேற. வாங்கடா தம்பி. தம்பி எங்களுக்கு மட்டும்தான் கேக்குது. ஆ? சத்தமா கூப்பிடியா? தம்பி வாங்கடா. நீ முதல்ல போயா. என்னது இது? மியூசிக்கலி. இது என்னது? தம்பி சொல்லுங்கண்ணா. என்ன சொல்லி ரூம் எடுத்த? நான் தனியாக தான் இருக்க போகிறேன். அப்பப்போக்கு ஃப்ரெண்டு வந்து தங்கிட்டு போவான்னு தானே சொன்னேன். இப்போ நாயெல்லாம் வளர்க்குற? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியாப்பா. இல்லைண்ணே நாளைக்கு நானே வந்து சொல்லலான்னு இருந்தேன். யோ ஓனரு அவன் கிட்ட போய் என்ன கொஞ்சம் கொல்லாவிட்டு இருக்க. நாய் வளக்கூடாதுன்னா வளக்கூடாது எடுத்துட்டு போய் விட சொல்லு. தம்பி எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. அதான் அவரே தெரியாதுன்ட்டார்ல, நீங்களும் தெரியாத மாதிரியே இருந்துட்டு போங்களேண்டா. தம்பி தெரியாதுன்னா அந்த தெரியாது இல்லை தம்பி. கடைசியாக சொல்கிறேன், இங்கே நாயெல்லாம் வளரக்கூடாது. எங்கன்னா போய் விட்டுரு. மச்சான் இங்க 4 நாய் வளர்றது தப்பு கிடையாதான், நம்ம ஒரே ஒரு நாய் வளர்க்கறது தப்பான். ஏய் ஏய், நாயெல்லாம் கொலைக்குது. ஜூலியா பத்திரமா எடுத்துன்னு போய் உள்ள வை, பயந்துற போகுது. என்னப்பா உன் ஃப்ரெண்டு இப்படிலாம் பேசுகிறான், சொல்லி வை. உங்களுக்கு என்னங்க இங்கே நாய் வளரக்கூடாது அவ்வளோதானே? அதுக்கு நீங்கள் நாய் அங்கே கொண்டு போய்ட்டு இங்கே கொண்டு போய்ட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. நாய் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 2 நாளில் நாய் இங்கே இருக்காது, போதுமா? டேய் வாடா. நாயா பண்ணி சார் எங்களுது. டேய் போங்கடா போங்கடா. எதுக்கு வளரக்கூடாதுன்னு சொல்கிறானுங்க? அவங்களுக்கு என்ன வந்தது? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மேலே இருக்க நாய்ங்க தான். பிளடி பாய்ஸ். உனக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு இல்லை. நீ கூட யூரின் வந்தால் பாத்ரூம்குள்ளே தான் போவ. அந்த தடிமாடு மேலேயே யூரின் போயிட்டு மேலேயே படுத்துங்குது. மச்சான் இப்போ சொல்லு யார் அறிவாளின்னு? மச்சி சரியான நாத்தம் பிடிச்சவன்டா அவன். ஒரு நாள் பேண்ட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டு சங்கிலியில் கட்டி வைக்கிறேன் அவனை. அதுக்கு தாண்டா இந்த மாதிரி நாய்ங்களை நன்றி உள்ளதுன்னும் அந்த மாதிரி நாய்ங்களை நன்றி கிட்ட நாய்ங்களும் சொல்கிறாங்க. என்ன மச்சி நான் சொல்கிறது சரிதானே? மச்சி இப்போ என்னடா பண்ணலாம்? தெரிலடா. பாரேன் எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்கு. இதை போய் எங்கடா விடுறது? இதை விடுறதுக்கு மனசே இல்லைடா எனக்கு. என்ன மச்சி பண்ணுறது? இதை வச்சுக்கவும் முடியல. சரி வீடு மாற்றி வேறு வீடு போகலான்னு பார்த்தா
அந்த ஹவுஸ் ஓனரும் அதை ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. மச்சி வேணா ஒன்று பண்ணலாமா? இதை யார்கிட்டயே வித்துடலாமா? நம்ம கூட அப்பப்போ போய் பார்த்துக்கலாம்ல. சூப்பர் மச்சி, அப்பனா நாளைக்கே வித்துடலாம். அச்சச்சோ மறந்துட்டேனே. மச்சி, ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான். நான் போய் அவனை பார்த்துட்டு நைட்டு வந்துடுறேன். வரட்டுமா? சரிடா, பேடா. பார்த்து போ. ஜூலி சு, 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 சு. ஆக்டர்லாம் டேரக்டர் ஆயிடுங்கடா, டேரக்டர்லாம் ஆக்டர் ஆயிடுங்கடா, காமெடின்னு மியூசிக் பண்ண போயிடுங்க. என்னமோ போங்கடா. என்னத்த சொல்றது? இப்போதான் வந்தியாடா? டேய், எங்கடா போன? எவ்வளோ நேரம் உனக்கு ஃபோன் பண்றது? ஏய் சாரிடா, ஃப்ரெண்டு ஒருத்தன் காட்டுக்குள்ளே வீடு வச்சிருக்கான் மச்சி. ஆ. அங்கே இருந்தேன், டவரே கிடைக்கலடா. அதான் லேட்டு மச்சி. இப்போ என்ன இப்போ? அதெல்லாம் விடு. சரி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. நாய் வளர்க்குறத பற்றி நீ என்ன நினைக்கிற? அது நாய் வளர்க்குறது ரொம்ப நல்ல விஷயம்டா. வீட்டுக்கு அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். தெரியாதவன் வந்தான் வச்சுக்கோயேன், அது உள்ளேயே விடாது. இன்னொரு விஷயம், நமக்கு எதுனா ஒன்றா அது உயிரையே கொடுக்கும். அதுக்கு பேர் தான்டா நன்றி விசுவாசம். அது மட்டும் இல்லை, நாய் மாதிரி நன்றியுள்ள எந்த ஒரு நாயும் பார்க்கவே முடியாது. தெரியும்ல உனக்கு? ஆமாம் மச்சான். டேய், என்னடா என்ன சமாளிக்க பார்க்குறியா? எங்கடா பார்க்குற? டேய், எங்கடா எழுந்து போன? டேய், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. யார்ரா அவரு? மச்சி, நான் சொன்னேன்ல, ஆமா. அவன்தான்டா என் ஃப்ரெண்டு. வாடகை இருக்கான்ல, ம். அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். ம். என் ஃப்ரெண்டு நாய் வளர்க்குறான், இவன் கூடாதுங்கிறான். அதனால தான் போய் காத்த புடுங்கி விட்டு வந்துட்டேன். எப்படி? பயங்கரமா பழி வாங்கிட்டல்ல? ஆமா. வா வாடா. உன் கூட சேர்ந்ததுக்கு என்னையும் போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. கிளம்பு, பாத்திர கித்திர போறான். என்னாச்சு? அடடா. எவன் செஞ்ச வேலையா இருக்கும் இது? எவன்டா அது? நமக்குன்னு வந்து வச்சிருக்கானு போல. என்ன பண்ணலாம்? யார் இவன்? பார்க்கவே டெரரா இருக்கான். என்னத்தை பார்க்குறான்? காலியா இருக்கே. என்னன்னு கேட்போம்.
கேட்ட வேண்டியதுதான். ஹலோ, என்ன சார் தெரியுது? ஒன்றும் தெரிலையே. ம். ஹலோ, உங்களை தாங்க. ஆபத்து இருக்கு, ஆபத்து இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஆபத்து இருக்கு. இந்த வீட்லையா? இந்த வீட்டில் யாரு? எந்த வீடு? முதல் வீடா இல்லை 3வது வீடா? இங்கே ஒருத்தன் புதுசாக குடி வந்திருக்கான். அவன் ஒரு வாயிலா ஜீவத்தை வளர்க்குறான். அதனால் அவனுக்கு ஆபத்து இருக்கு. அவனா? யாரால? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே ஒருத்தன் இவனை மாதிரியே குடி வந்தான். அவன் ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பான். அவன் பேச்சு ரொம்ப சாதுவாக தான் இருக்கும். அவன் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தான். ஒரு நாள் அவன் ஆளே மாறி அந்த நாய்க்குட்டியை கொன்னுட்டான். கடிச்சே கொன்னுட்டான். அங்கே இறந்தது ஒரு ஆண் நாய். ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு பெண் நாயாக தான் இருக்கும். ஆமா, இங்க வந்தது ஒரு பொண்ணாய் தான். அவன் நினச்சி இவனை பழி வாங்க வந்துக்குது. ஆபத்து இப்போ இல்லை, வளர்ந்ததுக்கு அப்புறம்தான். ஆனால் நிச்சயமாக ஆபத்து இருக்கு. அண்ணே செம்மையாக இருக்கேண்ணே. சூப்பரா ஓடும் சார். அண்ணே என்ன மாடல்ண்ணே இது? எவ்வளோண்ணே ஓடி இருக்கு? ஓடி இருக்கு. இப்போ விட்டா கூட ஓடிக்கிட்டே இருக்கும் சார், செம்மையா. ஓ, லிட்டருக்கு எவ்வளோ குடிக்கும்? அது ஒரு 2-3 லிட்டர் குடிச்சிட்டு தூங்கிடும் சார். அது தூங்குமா? தூங்குற வண்டி வச்சு நானா பண்ணுறது? சார், நாங்கள் வண்டி விற்கல, நாய் விற்கிறோம். நாய்க்குட்டி விற்கிறோம். நாய்க்குட்டியா? நீங்கள் வண்டி விற்கிறீங்களேன்னு நினச்சாப்பா நான். இல்லை இல்லைங்க. கருமம், இதை வாங்கி வச்சுன்னா நானா பண்ணுறது? பார்சல் போர்டு போட்டிருக்கோம். நீ கருமம், பொண்டாட்டி கருமம், புள்ள குட்டிங்களாம் கருமம். போயா ஸ்கூட்டியை வச்சுக்கின்னு மூஞ்ச பற்றி அதுக்கு விடுறா. கீர் வண்டி வாங்க வந்துட்டான். ப்ரோ, நாய் விற்கிறீங்களா வண்டி விற்கிறீங்களா ப்ரோ? நாய் தான் விற்கிறோம். ஓ அப்படியா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ம், ஆல் த பெஸ்ட். எல்லாம் வாங்கிடுவோம் அப்படியே மூஞ்ச பற்றி. வேலை தெரிஞ்சு பண்டா வேலை இல்லாத பண்டா வீரமான வேலைக்காரன். என்ன தலை ஆமாம் ப்ரோ, நாயை வைக்கிறீங்க? நாய்க்குட்டி தான். பின்ன நாயை விற்காம பேய வித்துன்னு இருக்கோம். இல்லை தலை, எனக்கும் வாங்கி வளர்க்கணும்னு ஆசை தான். ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கே சாப்பாடு போட மாட்றாங்க. யோ போயா கம்முன்னு, வெறுப்பேத்தின்னு இருக்கான். டைம் என்ன ஆகுது? ச்சே. டேய், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? டைம் என்னாச்சு பாத்தியா? சரி, போன வேலை என்னாச்சுடா? டேய், உன்னதாண்டா. எங்க பார்க்குறான் இவன்? பாத்தியாங்களா? இவனுங்க என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க? நாயை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓனருக்கு ஃபோன் போடு. ஏய், என் மொபைல் பேலன்ஸ் இல்லடா, நானே சோகத்தில் இருக்கேன். சோகமா? உனக்கு என்னடா சோகம்? விடு, நானே பண்றேன். ஹலோ ஓனரு, அந்த மேல் வீட்டு பசங்கள நாய்க்குட்டி கொண்டு போக சொன்னோம்ல, என்ன பண்றாங்க தெரியுமா? இங்க ஃபார் சேல்னு போர்டு போட்டு வித்துட்டு இருக்கான். நாய் ஃபார் சேலாம். அது சரி, இதையே ஒருத்தன் கூட வாங்க மாட்டான், இதை தூக்கிட்டு வந்து வித்துட்டு இருக்கானுங்க. என்ன பண்றது இவனுங்கள? சரியா, நான் வந்து பேசுறேன். டேய் வட போலாம். என்ன டெடிகேஷன்ல உட்கார்றா. வெயில்ல கூட உழைக்கிறானுங்க.
தயவு செஞ்சு போடா. சாரி டேய், நான் தப்பா போடா டேய். எடுத்துக்காதீங்க. போடா டேய். போடா போடா வேற எங்கேருந்து தான் வரானுங்கன்னு புண்ணாக்கு. தெரியல. இப்படி போடா பண்ணுறானுங்க. தப்பு கணக்கு அடிக்கிற வீட்டில் இவனுங்க வேறு நாய்க்குட்டி வச்சு வித்துட்டு இருக்கானுங்க. ஆமாம் ப்ரோ பார்த்தா லேப் மாதிரியே தெரியுது ப்ரோ. பார்த்தாச்சா? போ. கொலைக்குமா? ஆமாம் இப்போ குறைக்க விடுவேன், அப்புறமா கடிக்க விடுவேன். அம்மா பார்த்தா அப்படி தெரியல வெறுப்பேத்துறானுங்க மச்சான். போங்க ப்ரோ. டேய் பார்த்ததுக்காச்சும் காசு கொடுத்துட்டு போடா டேய். நான் மச்சான் போன வேலை சக்ஸஸா? சக்சஸ்பா. பொண்ணோட வாழ்க்கை சக்ஸஸா? சக்சஸ். ம். எந்த பொண்ணுடா? அட ஓனரு, இவன் 6 மாசமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். சரி. அதை இன்னைக்கு பார்க்கணும்னு கூட்டிட்டு போனான். ஹம். நானும் வேண்டாம் வெறுப்பா தான் போனேன். அங்க போய் பார்த்தா பொண்ணு இவனை பிடிக்கல, பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்? 6 மாசத்துல இன்னைக்கு தான் முத தடவையா பார்த்திருக்கான். சிரிங்கடா இந்த சிரிங்க. அழகான மூஞ்ச பிடிக்கலன்னு சொல்லிட்டான் ஓனர். நான் என்ன பண்ணுவேன்? சிரிங்கடா சிரிங்க. ஒரு நாள் நான் மாலையும் கழுத்துமா வந்து நிக்க போறேன். அப்ப தெரியும்டா உங்களுக்கு. மாலையும் கழுத்துமா வந்து நின்னா சரி, படுத்துறாத. ஐயோ. என்னப்பா படிச்ச பசங்க தானே நீங்க? நாய்க்கெல்லாம் ஃபார் சேல் போட்டு போட்டா யார்ப்பா வாங்குவா? ஓனரே இப்படிலாம் பேசினா கடுப்பாயிடும் பார்த்துக்க. அந்த நாய் என்ன நினச்சி நீ? டாபர் மேனு, லேபு, பப்ஜி, சி பக்கை விட வேற வேற லெவலு. ஓனரே அது மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்டு, ஓஎல்எக்ஸ், அமேசான் கார்ட்டில் கூட கிடைக்காதான். டேய் சும்மானுடா, எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு. ஏன்பா நாய் யாராவது வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்களா? ஓனரு என்ன இப்படி கேக்குற? அவன் கோச்சிக்கு போறான். அங்க நான் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் ஒரே சண்டை. ஆமா. சார்ல யாருக்கும் தர மாட்டேன் போங்களான்னு தூக்கிட்டு வந்துட்டாரு. ஆமா ஆமா உணர அங்க ஒரே கலவரம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்களா. அந்த ரோடே ஒரே டிராஃபிக் ஜாமா. அநேகமாக நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும் பாருங்க. ஆமாம் ஓனர், நாளைக்கு கண்டிப்பாக எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வரும். ஆமாம் ஓனர், நாளைக்கு கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் வரும். நைட்டோட நைட்டாக 5 பொட்டை நாய்ங்க செத்து போச்சுன்னு படிச்சுக்கோங்க. ஏன் உனக்கு படிக்க தெரியாதா? ஓனர் இவனுக்கு படிக்க கூட தெரியல. செம்ம காமெடியா இருக்குல்ல. அவன் ஒன்னே சேர்த்தா 5 பொட்ட நாய்ன்னு சொல்லிட்டு போறான். பொட்ட நாய். டேய் யார்டா போட்டா ஓனர் அவனை சொன்ன ஓனர். டேய் ஃபோன் அடிக்குது பாருடா. ஹலோ. ஹாய்டா, எப்படி இருக்க? 2 நாளாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற. ரொம்ப பிஸியா? இல்லை பார்த்துட்டு எடுக்காமல் இருக்கியா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, உன் வீட்டில் எதுவும் கிடைச்சதுன்னு சொன்னியே. நாய்க்குட்டி அது எங்கே இருக்கு? நீ தான் வளர்க்குறியா? இங்கே தான் இருக்கு. ஓ சரி சரி. ஏன்டா நல்லா பேசுகிற? என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்படியா சொன்னாங்க? அப்போ அந்த நாய்க்குட்டி எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுடலாம்ல. நீயே வேலை இல்லாமல் வெட்டியாக தான் இருக்க. இதில் அதை வேற வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், நீ உருப்படாமல் தான் போவ. அதனால் நான் சொல்கிறத கேளு. தயவு செஞ்சு இந்த நாய்க்குட்டி எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுரு. அப்போ தான் உன் லைஃப்பில் நீ வேலை வெட்டின்னு பார்த்து கொஞ்சம் உருப்படுவ. தயவுசெய்து ஃபோனை வைக்கிறியா?
ஐயோ என்னடா சொல்கிறா? நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். இவ்வளோ அதே தான் சொல்கிறா. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. நம்மளும் நாய் விற்கலாம் தானே போனோம். எவனாச்சும் வாங்கினானா? இல்லை சும்மா தெரியானே எவனா கேட்டானா? இல்லையே. இது நமக்குன்னே வந்திருக்குடா. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இது நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. இருந்துட்டு போட்டுமே. மச்சான் காரணம் இருக்குடா மச்சி. உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டா. நேற்று நைட்டு நான் இங்கே வந்தேன்ல, அப்போ ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தான். டேய், இந்த சினிமாக்காரன் மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருக்காத. அதை பாடுறா, குழந்தடா அது. இதால எனக்கு ஆபத்து வரும்ன்ற அதை நான் நம்பணும். போடா. டேய் என்னடா கொலைக்குது? டேய் அந்த கண்ணாடியை கழட்டு. கண்ணாடியை போடு. டேய் மச்சான் அந்த கண்ணாடியை கழட்டிடுறா. நீ போட்டவனே தாண்டா அது கொலைக்குது. எனக்கு என்னமோ அவன் சொன்னது நடக்குமோன்னு தோணுதுடா. ஹலோ. என்னடா கோச்சிக்கிட்டியா? நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டா. நீ ஒன்று பண்ணுறியா? நாளைக்கு அந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு வரியா? நான் பார்க்கணும். ஆ சரிம்மா. ஓகேடா. தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கொஞ்சிக்கலாமாப்பா? ஓகே தாராளமா. டேய் டேய், ரொம்ப அழகா இருக்குப்பா. இதெல்லாம் என் பையன் பார்த்தா விட மாட்டான்ப்பா. நீங்கள் வேணால் வாங்கிக்கிறீங்களா சார்? வாங்கிக்கிறதா? என்கிட்ட காசு இல்லையாப்பா. சார் காசு என்ன சார் இருக்குது? ஹவுஸ் ஓனர் தொல்லை, அதனால தான் நானே விற்கிறேன். நீங்கள் பாசமாக பார்த்துக்கிட்டா போதும். அப்படிங்களா? சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க, என் வீட்டாண்ட வந்து விட்டுறீங்களா இதை? அப்படியா? ஓகே சார். போகிற வழியில் ஜூலியட் திங்ஸ்லாம் எடுத்துக்கணுமா வீட்டில் போய்? ஓ, திங்ஸ் எல்லாம் இருக்கா? ஆமாம் இதுக்கு ஓகே, வாங்க.
இதுதான்ப்பா நம்ம வீடு. இந்த பேக்கை பிடிப்பா. வாப்பா. இந்த கேட்டில் கட்டி போட்டுரு. ம் சார். ம். சார் சொல்லுப்பா. இதில் ஜூலியோட திங்ஸ் ஆ இருக்கு. சார் இதில் தான் சார் ஜூலி பால் குடிக்கும். அது ஒன்றும் இல்லை சார். பால் குடிக்கும்போது கடிச்சு கடிச்சு விளையாடும். அதனால ஆ தான் சார் அது அப்படி இருக்கு. இது ஜூலி விளையாடுற பொம்மை. இந்த பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் சார் அதுக்கு. ஓ அப்படியா? சார் இது ஜூலியோட செருப்பு சார். அது போட்டுக்கிறதுக்கு இல்லை. இதை தான் அது கடிச்சு ம். கடிச்சு விளையாடிட்டு ஓகே. இருக்கோம். தூக்கி போட்டுறாதீங்க சார். ஆ ஓகே. இதுதான் ஜூலியோட ஷாம்பு. இதை போட்டு மட்டும் குளிப்பாட்டுங்க சார். ஆ சரி சரி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஜூலியோட டானிக்கு. அரை முடி கொடுத்தா போதும் சார். அப்புறம் டேப்லெட்லாம் தீர்ந்து போச்சு. ஆனால் அது வாங்குகிற ஸ்லிப்பு உள்ளே தான் சார் இருக்குது. மறக்காமல் வாங்கி கொடுத்துருங்க சார். அப்புறம் இதுதான் சார் அதோட ஃபுட்டு. இதான் சார் சாப்பிடும். நீங்கள் தின்றாதீங்க ஓ சார். ஓ அவ்வளோதான் சார். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ம் வேற? சொல்லிட்டேன். இது அதோட ஸ்டிக்கு. அதுக்கு இல்லை சார், நமக்கு தான். அது ஏதாவது கத்தி கித்தி அமக்கலம் பண்ணும்போது இதால் அதட்டினா போதும். அடிச்சிடாதீங்க சார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அது நம்ம இடத்துல இல்லை, இன்னொரு இடத்துல இருக்கும்னு நினச்சிக்கூடாதுல்ல. இந்த பொருளோட ம் ம். வாடெல்லாம் இருக்க வரைக்கும் அது நம்ம இடத்துல தான் இருக்கும்னு நினச்சிக்கும் சார். ஆ அதனால ஆ தான் சார் இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறேன். என்ன தான் காணாமல் தேடும். என்னை மறக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு சார். நீ கவலைப்படாமல் இருப்பா. நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்லப்பா. இந்த காலத்தில் பசங்கள்லாம் பொண்ணுங்க பின்னாடி போய் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் பரவாயில்ல. இந்த நாய் பின்னாடி சாரி இந்த ஜூலி பின்னாடி இவ்வளோ தூரம் போய் கவனிச்சுக்கிற பத்தியா ரொம்ப சந்தோஷம்ப்பா. கவலையே படாத. நீ எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டியோ அதை விட இன்னும் பெட்டராகவே நான் பார்த்துக்குவேன். ஓகேயா? ஓகே ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய்டா. எப்பவுமே சீக்கிரமா வரமாட்டல நீ. ஏன் இவ்வளோ லேட்டு? ஏய் ஜூலி எங்க? வர வழியில் ஒருத்தர் கேட்டார்னு அவர் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்டா? ஓ, ஓனர் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே அதனாலயா? சரி விடு, அது அங்கேயாச்சும் நிம்மதியா இருக்கும். ஏன் எங்கள் கூடலாம் இருந்தால் நிம்மதியாக இருக்காதா? நான் அதுக்கு சொல்லலப்பா. நீயே வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்படுற, இதுல அது வேறயா? ஜூலி ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. என் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நான் கொடுக்குறத சாப்பிட்டு என் கூடவே இருந்துச்சு. இப்போ அது இல்லாததான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஓ, அப்ப நான் இருக்கிறதுலாம் உனக்கு சந்தோஷமா இல்ல, ஜூலி இருக்கிறதா சந்தோஷமா இருக்கு. ஜூலி நீ ஒன்றா? ஜூலிக்கு எதுவுமே வாங்கி தரலனா கூட என் கூடவே இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் எங்கள் கூடவே இருப்பீங்க. இந்த மாதிரி சொல்லலாம், நிறையவே சொல்லலாம். விடு, எனக்கு இப்போ மனசு சரியில்லை. இந்த மாதிரி எதுவும் நோய் நோயின்னு பேசினிருக்காத. எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. விடு சரியா? இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் கிளம்புறேன். எனக்கு மனசு சரியில்லை. நீயும் பார்த்துப்போ.
ம், ம், ச்சே. ம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மச்சான்? இப்பதான் வீடே அமைதியா இருக்குது. அமைதியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கிறா. மச்சான், வீட்டை மாடியிலேருந்து கீழே வரைக்கும் கழுவி கழுவி ஊற்றணும்டா. கழுவி விடணும்டா. ஆமாடா, நானே சொன்னோன்னு நினச்சேன். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. வாங்க கழுவோம். நல்ல வேலை நீ தூங்கலை. வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க மச்சி. இன்னைக்கு நைட்டு இங்கே தான். ஜூலி, 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 எங்க காணும் என் டார்லிங்க? ம், ஜூலி, ஜூலி எங்கடா? டேய், உன்னத்தாண்டா, ஜூலி எங்க? ஒருத்தர் கேட்டார்னே, அவர்கிட்ட கொடுத்துட்டேன்டா. என்னது? கேட்டார்னு கொடுத்துட்டியா? ஆமாண்டா, வர வழியில் ஒருத்தர் கேட்டார்னு அவர் வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்துட்டேன்டா. நான் இல்லாமல் அது என்ன கஷ்டப்பட போகுதுன்னு தெரியல. விடு மச்சான், தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. சரி மச்சான், எனக்கு ரொம்ப டயர்டாகுது, படுத்து தூங்கலாமா? அம்மா. ஐயோ, ஸ்பீட் பிரேக்கரு தொப்பை இடிக்குதுடா. ஏம்மா. ஆபத்து இவங்கள விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது போல அதுவாகவே திருப்பி தேடி வரப்போகுது. ஆனால் வரும் வரும், கண்டிப்பாக வரும். ஜூலி, ஜூலி விட்டுருங்க. ஜூலி ஒன்றும் பண்ணாதீங்க. ஜூலி. அம்மா, அம்மா, ஐயோ, ஐயோ, என்னை கொல்லாதீங்க. அம்மா, ஜூலி, ஜூலி, ஜூலி யாருன்னு எனக்கு தெரியாது. என்னடா கனவு கண்ட? நீ என்ன கனவு கண்டியோ அதே கனவு தான். என்ன கொல்ற மாதிரியா? இல்லைடா. பின்ன என்னை நானே கொண்டுக்கிற மாதிரியா? அது இல்லை மச்சான், இல்லை மச்சான். நாய் பிடிக்கிற வண்டி வர மாதிரியும் அது ஜூலியை பிடிச்சிட்டு போகிற மாதிரியும் கனவு கண்டேன்டா. சபா கண்ணா, நீ விட்டு வந்தது வீட்டில், ரோட்டில் இல்லை. அது நேற்றுக்கு 1/2 லிட்டர் பால் லவாக்குன்னு குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இப்போ படுத்து தூங்குறியா? இல்லைடா, எனக்கு மனசு இல்லைடா. விட்டுட்டு வந்ததுலேருந்து ஜூலி ஞாபகமாக இருக்குது. நாளைக்கு காலைல போயிட்டு ஜூலியை கூப்பிட்டு வந்துடுவேன்டா. கூட்டிகிட்டு வரா இல்லை, கூட்டிகிட்டு வரோம். என்னை தூங்க வர்றாயப்பா. குட் மார்னிங்.
ஜூலி சார் சார் வாப்பா. ஆ. சொல்லுப்பா. கொஞ்சம் ஜூலியை கூப்பிடுங்க சார். என்ன ஜூலியா? அட போப்பா, அது நாயா அது? நீ கட்டிட்டு போனது ஒரே கத்தின்னு இருக்குது. சரி கத்துதேன்னு அவுத்து விட்டா ஓடி போயிடுச்சே. ஓடி போயிடுச்சா? என்ன அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? நான் தான் அப்போவே சொன்னல உங்ககிட்ட. உங்கள் வீட்டில் இதே ஒரு குழந்தை இருந்து அது காணாமல் போயிருந்தா இவ்வளோ அசால்ட்டாக இருந்திருப்பீங்களா? குழந்தை சார் அது. என்னை காணோன்னு கத்திருக்கோம். கொஞ்ச நேரத்தில் கத்திட்டு அதுவே சைலண்ட்டாக இருந்திருக்கும். அட போப்பா, அது வீல் கத்தின்னு இருக்குது. அக்கம் பக்கம் ஆளுங்க இருக்காங்க, அதுக்கோசம் நாய் கூடயே உட்காந்துருக்க முடியுமா? ஜூலியை உங்களை நம்பி விட்டு போனல, எல்லாம் என்ன சொல்லணும். ஜூலி எங்கே போச்சோ என்ன பண்ணுதோ தெரியலையே. என்னங்க சார் நீங்கள்? போங்க சார். ஜூலி 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 நான் தொலைந்தேனே தூரமாய் என்னை இழந்தாயே நீ. நான் கலைந்தேனே மேகமா நிழல் மறந்தாயே நீ. பார்க்கின்ற இடமெல்லாம் தேடுதே உன்முகம் காணவே. தலைமுடி தீண்டிய பூவிரல் தனிமையில் நோகுதே. நான் தொலைந்தேனே தூரமாய் நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கக்கூடாது. இனிமேல் நான் யார்கிட்டையும் உன்னை கொடுக்க மாட்டேன். நானே பார்த்துக்க போகிறேன். சரியா? உன்னால் எனக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. உன்னால் எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? ஆ? ஆமாங்க, இதால் அவருக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? பாவங்க, வாயில்லா ஜீவன். நம்ம அதை எவ்வளோ ஆசையாக வளர்க்குறோம். இதை வளர்க்குறத விட்டுட்டு இதை எங்கன்னா கொண்டு போய் விட்டுரு, இதை நீ வளர்த்தா உருப்பட மாட்ட, இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் சொல்லும்போது நம்ம முகத்தில் எப்படிங்க சிரிப்பு இருக்கும்? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நட்பு வட்டாரம் தேவையில்லைங்க. ஒரு வாயில்லா ஜீவன் போதும். அது நம்ம சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கண்கலங்கி கேட்கும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரோட்டில் போகிறப்போ ஒரு வாயில்லா ஜீவனை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தூக்கி கொஞ்சணும் தேவையில்ல, தடவி கொடுக்கணும் கூட தேவையில்ல. நின்று ஒரு செகண்ட் பாருங்கள். அது உங்களையே பார்த்து கண்ணுலேயே பேசும். வாலாட்டிக்கிட்டே உங்கள் காலுக்கிட்ட வந்து நிற்கும். அப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனைனா கூட இருக்கவெல்லாம் ஓடிடுவான். நம்ம கூடயே இருக்கிற இந்த வாயில்லா ஜீவன் நமக்காக அதோட உயிரை கொடுத்து போராடி நம்மளை காப்பாற்றும். ஜூலி வளரட்டும். அதால் இவருக்கு ஆபத்தா பந்தோபஸ்தான்னு தெரியும்.